பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு மலாக்கி முதலாம் அதிகாரம். மலாக்கி வாயிலாக இஸ்ரேலுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு. இஸ்ரேல் மக்கள் மேல் ஆண்டவரின் அன்பு. உங்களுக்கு நான் அன்பு காட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்களோ எங்களுக்கு நீர் எவ்வாறு அன்பு காட்டினீர் என்று கேட்கிறீர்கள். யாக்கோபுக்கு ஏசா உடன்பிறப்புத்தான். ஆயினும் யாக்கோபுக்கன்றோ நான் அன்பு காட்டினேன். ஆனால் ஏசாவை வெறுத்தேன். அவனது மலை நாட்டை பாழாக்கினேன். அவனது உரிமை சொத்தை பாலை நிலத்து குள்ள நரியிடம் கையளித்து விட்டேன் என்கிறார் ஆண்டவர். நாங்கள் அழிக்கப்பட்டோம், ஆனாலும் பாழடைந்தவற்றை மீண்டும் கட்டி எழுப்புவோம். எங்கள் நகர்கள் அழிக்கப்பட்டன, ஆனால் அவற்றை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்று ஏதோமியர் கூறுவாரேயானால், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் கட்டி எழுப்பட்டும், நான் அவற்றை தகர்த்து விடுவேன். தீய நாட்டினர் என்றும் ஆண்டவரின் கடும் சினத்துக்கு என்றென்றும் இலக்கான இனம் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். உங்கள் கண்களாலேயே இதை காண்பீர்கள். கண்டு இஸ்ரேலின் எல்லைக்கு அப்பாலும் ஆண்டவரின் மாட்சி மிக்கவராய் இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். கண்டன குரல். மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார். நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள். என் பலிபீடத்தின் மேல் தீட்டான உணவை படைத்து என்னை அவமதித்தீர்கள். நீங்களோ எவ்வாறு நாங்கள் உம்மை கலங்கப்படுத்தினோம் என்கிறீர்கள். ஆண்டவரின் பலிபீடத்தை அவமதிக்கலாம் என்றல்லவோ நினைக்கிறீர்கள். குருடானவற்றை பலியிடுகிறீர்களே, அது தவறு இல்லையா? நொண்டியையும் நோயுமாய் கிடந்தவற்றை பலியிட கொண்டு வருகிறீர்கள், அது குற்றம் இல்லையா? அவற்றை உன் மாநில தலைவனுக்கு கொடுத்துப்பார். அவன் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைவானோ, உனக்கு ஆதரவு அளிப்பானோ என்கிறார் படைகளின் ஆண்டவர். இப்பொழுது இறைவன் நம் மீது இரக்கம் காட்டுமாறு அவர் திருமுன் இறங்கி நில்லுங்கள். நீங்கள் இத்தகைய காணிக்கையை கொடுத்திருக்க உங்களில் யாருக்கேனும் அவர் ஆதரவு அளிப்பாரோ என்கிறார் படைகளின் ஆண்டவர். என் பலிபீடத்தின் மேல் நீங்கள் வீணாக தீ மூட்டாதவாறு எவனாகிலும் கோவில் கதவை மூடினால் எத்துணை நன்று. உங்களை எனக்கு பிடிக்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். உங்கள் கையில் இருந்து காணிக்கை எதுவும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி மறையும் திசை வரை வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ் மிக்கது. எவ்விடத்திலும் என் பெயருக்கு தூபமும் தூய காணிக்கையும் செலுத்தப்படுகின்றன. ஏனெனில் வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ் மிக்கதே என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்களோ நம் தலைவரது பலிபீடம் தீட்டுப்பட்டது, அதன் மேல் வைத்துள்ள பலி உணவு அருவருப்புக்குரியது என்று நினைக்கும் பொழுது என் பெயரை களங்கப்படுத்துகிறீர்கள். எவ்வளவு தொல்லை என்று அதை பற்றி இழிவாய் பேசுகிறீர்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். கொள்ளை அடித்ததையும் நொண்டியானதையும் நோயுற்றதையும் கொண்டு வருகிறீர்கள். இவற்றை காணிக்கை என கொண்டு வருகிறீர்கள். உங்கள் கையில் இருந்து அதை நான் ஏற்றுக்கொள்வேனோ என்று கேட்கிறார் ஆண்டவர். தன் மந்தையில் ஊனமற்ற கிடாய் இருக்கையில் ஊனமுற்ற ஒன்றை பொருத்தனையாக தலைவராகிய ஆண்டவருக்கு பலியிடும் எத்தன் சபிக்கப்படுவானாக. நானே மாவேந்தர் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆமீன்.